வணக்கம். சினிமாக்கும் விடுதலை போராட்டம், சுதந்திரம் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நிறைய இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சம்பந்தம் பத்தி நாம பேச போறோம். பூர்ண சக்தி a gateway to graceful aging. நம்மள நிறைய பேரு 1947க்கு அப்புறம் பிறந்தவங்களா தான் இருப்போம். அஃப்கோர்ஸ் 80 தாண்டிய பூர்ண சக்தி நம்மளை சுத்தி நிறைய கட்டாயமா இருக்காங்க. பெரும்பான்மையா நாமெல்லாம் நம்மளுடைய அப்பா அம்மா கிட்டேருந்தோ தாத்தா பாட்டி கிட்டேருந்தோ நேரடியா நிறைய ஃப்ரீடம் மூவ்மெண்ட் பத்தின கதைகள் எல்லாம் கேட்டிருப்போம். இதுக்கு அடுத்த தலைமுறைகள்லாம் இதை பத்தின சோர்ஸ், இதை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு நம்மளுடைய ஹிஸ்டரி புக்கை ஐயோ கடனேன்னு ஸ்கூல்ல படிப்போம், அது எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதை கம்ப்ளீட்டா மறந்து போயிடுவோம். இதை விட ஒரு ஆர்வமான சோர்ஸ் என்னன்னா சினிமா. இந்த சுதந்திர போராட்டம் பத்தி வந்த மூவிஸ்ல இருந்து நாம நினைவு வச்சுக்கக்கூடிய தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையவா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சில சுவாரஸ்யமான திரைப்படங்கள் பத்தி நல்ல தகவல்கள் இன்னைக்கு. தியாக பூமி திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய கதை. இதை கே சுப்பிரமணியம் அவர்கள் திரைப்படமா இயக்கினது. இது சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்ட ஒரு வீரன் தன் குடும்பத்தையும் பின்னாடி தள்ளிட்டு தேசத்துக்காக போராடியவர் பற்றிய கதை. இதில் சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று உண்டு. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட முதல் தமிழ் படமாக இது. நீ என்ன தேசிய செய்தி சொல்கிறது, தேசியத்தை பற்றி பேசுறது அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை பண்ணுறாங்க. அப்படி தடை பண்ணதே அந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. படத்தில் தேசத்துக்காக தியாகம், பெண் விடுதலை இதெல்லாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாம் இருவர் ஏவிஎம்னுடைய பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மைல்கல். ஒரு சுயநலமான மனிதன் எப்படி ஒரு பொறுப்பான தேசிய தலைவராக மாறினார் அப்படின்றத பற்றி தான் இந்த கதை. 1947 மார்ச் மாதம் சுதந்திரத்துக்கு ஒரு சில மாதங்கள் முன்னாடி வெளிவந்த படம். அதனால் அந்த அளவுக்கு மூடு அப்போ தேசத்தினுடைய விடுதலை அப்படின்றது இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இந்த படம் வந்தது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய தேசிய பாடல்கள் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிற விதமாக இருந்தது. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்த பாடல் எந்த அளவுக்கு ஒரு புல்லரிக்கிற விஷயமா அப்போ இருந்திருக்கோம் அப்படின்னு நாம் யோசித்தோன்னா நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஊர்களில் இந்த படம் திரையிடப்படும் போது இந்த பாடல்கள் எல்லாம் வரும்போதில் மக்கள் எழுந்து நின்று இந்த பாடல்களை கேட்டிருக்காங்களாம். அவங்களுடைய மரியாதையாக அதை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்ட ஒரு வீர மன்னனை பற்றின கதை. அந்த கேரக்டருக்கு சிவாஜி கணேசன் எவ்வளவு அழகாக உயிரோட்டம் கொடுத்திருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜாக்சன் துரையை சந்திக்க வரும்போது துரை தனக்கு மட்டும் ஒரே ஒரு நாற்காலியை வச்சுருந்தார். அந்த நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்து அந்த கம்பீரத்திலிருந்து வரி வட்டி கிஸ்தின்னு ஆரம்பித்து கம்பீரமாக அவர் பேசிய வசனங்கள் இன்னி வரைக்கும் நம்மளால் மறக்கவே முடியாது. இதில் சுவாரஸ்யமான விஷயம், டெக்னிகலரில் வந்த முதல் தமிழ் படம். தமிழருடைய தனித்துவத்தையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போரிட்ட வீரத்தையும் பற்றி சொல்கிற ஒரு அற்புதமான படம். நான் கேட்க போகிற கேள்விக்கு ஒரு பாஸ் பட்டனை அனுப்பிட்டு ஆன்சர் யோசிங்க பார்க்கலாம். ஜெமினி கணேசன், எஸ் வரலக்ஷ்மி, ராகினி, வி.கே. ராமசுவாமி இவங்கள்லாம் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் எந்தெந்த பாத்திரத்தில் நடித்தாங்க? ஜெமினி வெள்ளையத்தேவனாகவும், பத்மினி வெள்ளையம்மாளாகவும், வரலக்ஷ்மி ஜக்கம்மாளாகவும், ராகினி சுந்தர வடிவாகவும், வி.கே. ராமசாமி எட்டப்பனாகவும் நடித்தாங்க. கப்பலோட்டிய தமிழன் படத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தோட பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் வர்த்தகத்தை, அதில் அவர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து நின்றார் அப்படின்னா அது இவர் தான். இந்த படத்தில் சுவாரஸ்யமான செய்தி, வ.உ. சிதம்பரம் அவர்கள் ஒரிஜினலாக உபயோகித்த நிஜ கப்பல், அந்த நீதிமன்றத்தில் வாதாடிய காட்சிகள், இது எல்லாத்தையுமே தத்ரூபமாக ஒரிஜினலை வச்சுக்கிட்டு அந்த திரையில் காட்டினாங்க. சுதேசி இயக்கம், பொருளாதார சுதந்திரம் இதை பற்றின ஒரு கதையாக இது அமைஞ்சிருந்தது. படம் கப்பலோட்டிய தமிழன் பற்றி தான். ஆனால் அதில் வரக்கூடிய பாடல்கள் எத்தனை பாரதியார் பாடல்கள் அமைஞ்சிருக்கு ஞாபகம் இருக்கா? வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்.
கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேஷா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். காந்தி ரிச்சர்ட் அட்டன்பெரோ அவர்கள் இயக்கி பென் கிங்ஸ்லி நடித்து ஆஸ்கர் விருது பெற்ற மகாத்மா காந்தியினுடைய கதை. அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் அவமானப்படுத்தப்பட்ட அந்த ரயில் காட்சி தருணத்திலிருந்து சுதந்திர போராட்டம் எந்த அளவுக்கு அவர் தலைமையில் இயங்கி சென்றது அப்படின்றது வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. சுவாரஸ்யமான விஷயம், இதில் ஒரு ஃபியூனரல் சீன், மகாத்மாவினுடைய இறுதி ஊர்வலம் வருது இல்லையா, இதில் 3 லட்சம் பேரை நிற்க வச்சு இந்த காட்சியை எடுத்திருக்காங்க. ஒரு காட்சியில் மிக அதிகமான பேர் வந்து படம் பிடிக்கப்பட்டது இதில் தான் அப்படின்ற ரெக்கார்டு இந்த படத்துக்கு இருக்குது. இந்த காட்சியில் வர நிறைய பேர் தாமாக முன் வந்து இந்த நிகழ்வில் தங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாலண்டியராக வந்து இந்த ஷூட்டிங்க்கு இருந்திருக்காங்க. இந்த படத்தை பற்றி இன்னொரு அழகான விஷயம், இதை தமிழில் டப் பண்ணி நம்ம ஊரில் எல்லா பள்ளிகள்லேயும் இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. 1972 ரொம்ப லேட்டாக வந்தாலும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய கதையை சொல்லக்கூடிய படமாக இது அமைஞ்சிருந்தது. பாரதி ஒரு மிக தைரியமான குரல் கொடுத்தவர். சுதந்திர போராட்டத்தில் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாடினாரே அவர் தான். பாடல்களால் இந்த தேசத்தை நிமிர்ந்து நிற்க வச்ச ஒரு தலைவர் இவர் தான். பெண் விடுதலையும் சுதந்திர போராட்டமும் இந்த படத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கு. இது சுவாரஸ்யமான விஷயம் இதில் என்னென்னா, சிவாஜி கணேசன் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. சரி, பாரதியார் நடித்த ஆக்டருடைய பேர் தெரியுமா? இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் டைமில் அதை பற்றி ஜென்ரலாக பேசாமல் சினிமாவோட லிங்க் பண்ணி சுவாரஸ்யமாக கொண்டு வந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கட்டாயமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெய்ஹிந்த். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.